கடகராசி அன்பர்களே, உங்களோட பேச்சால உங்களோட வாக்கால ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி 10க்கு 12ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 10க்கு 12ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்களும் சேருது. 7ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறார், 8ஆம் அதிபதியும் ராகுவோட இணைகிறார். விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் தன்மை இது. 6ஆம் அதிபதி 11லையும் 9ஆம் அதிபதி 11லையும் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. தொழிலே இல்லாட்டியும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இந்த இணைவுங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதகத்தையும் செய்யும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியானது திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பங்குனி மாசம் பூரா 30 நாளும் கோயிலுக்கு போங்க. பூச நட்சத்திரக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையில போகவே கூடாது. அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாசத்துல சூரியனானது உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியானது ராசிக்கு 9ல பயணிக்க போகுது. அப்படின்னா என்ன, வரவு செலவுல இருக்கிறவங்களுக்கு பணம் தேடி வரும். வரவு செலவு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு பணம் தேடி வரும். அதே மாதிரி உங்களோட பேச்சால உங்களோட வாக்கால ஒரு கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி உயர்ந்த மரியாதை கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியனோட சனி ராகு இணையுது. ஒரு சிலருக்கு மட்டும் ஜனனகால ஜாதகம் பாதிப்பாக இருந்தால் அவங்க மட்டும் பொய் பேசுற தன்மை நிகழும். சூரியன் ராகு இணைவு, சூரியன் சனி இணைவு, ஜனனகால ஜாதகம் இந்த நேரத்துல நல்லா இருந்தா சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க, பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு பேர் எடுத்துருவீங்க. ஆனால் ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்ல காப்பாற்ற முடியாது, சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாது. இந்த மாதிரி அமைப்பு நிகழும். இதை நம்ம ஏத்துக்கணும். அதாவது பிளஸ் ஜனனகால ஜாதகம் சாதகம்ங்கிற போதுல இப்படி, ஜனனகால ஜாதகம் பாதகம்ங்கிறதுல அப்படி, இதை இயல்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி 10க்கு 12ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 10க்கு 12ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்களும் சேருது. இது நல்லதுக்கு இல்லை. 9ஆம் இடத்துல சேரும் போதுல உங்களை ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது விதி. மிகப்பெரிய லெவல், யாருமே நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது விதி. ஆனால் 10க்கு 12ஆம் இடத்துலங்கும் போதுல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தான் இயல்பான வாழ்க்கையில நடக்கிறது. ஜோதிட ரூல்ஸை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. இயல்பான வாழ்க்கையில என்ன நடக்குது, அன்றாட வாழ்க்கையில இந்தந்த மாதிரி பிரச்சனைகளை தானே நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன நடக்குது, இருக்கிற தொழிலெல்லாம் இழுத்து மூட வைக்கும். அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பயணிக்குது. அது ரொம்ப பெரிய தப்பு. சோ ஒண்ணு தொழிலால நீங்க பிரச்சனைகளை மாட்டணும், உங்களோட தொழிலால நீங்க பிரச்சனைகளை மாட்டணும், இல்லையா தொழிலே இழுத்து மூடணும். தொழில் ஸ்தானம் மட்டும்தான் பாதிப்பா இருக்கு. நீங்க செய்ய இல்லாட்டி இப்படி இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையில நீங்களே செய்ய மாட்டீங்க. உதாரணம், வெளிநாட்டுல இருக்கிறவர்களோட தாயாரோ இல்ல தந்தையாரோ, முக்கியமா தந்தையார் யாராவது உடல்நிலை பாதிப்பால ஏதாவது சம்பவங்கள் நடந்தா உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய முடியாது. 10ஆம் இடம் தொழில் மட்டும் இல்ல, கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க.
சோ உங்களுடைய கடமைகளை இந்த பூமியில நீங்க இருந்து பிறந்ததுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்களால் செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். பாதிப்புன்னு சொல்லணும்னா இதுதான். அதாவது பொதுவா அனைத்து கடகராசினருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது. ஜனனகாலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும், ஜனனகால ஜாதகம் பாதிச்சு தசாபுத்தி பாதிச்சு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பொய் பேசுற தன்மை ஏற்படும். இது இல்லாம பிள்ளைகளால மருத்துவ செலவு, ஒண்ணு பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு, இல்ல பிள்ளைகளால மருத்துவ செலவு உங்களுக்கு நடக்கும், இல்ல பிள்ளைகளுக்காண்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போற தன்மை நிகழும். அதே மாதிரி 24 வயதை கடந்த கடகராசினராக இருக்கும் பட்சத்தில் லவ் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு வரும். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்களால இல்ல அவங்களே உங்களை விட்டு பிளாக்மெயில் பண்ணலாம். அதாவது அவங்க பிரிஞ்சு போறாங்க, சண்டை போடுறாங்க, அவங்களால நீங்க வேதனைப்பட போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அவங்களால உங்களுக்கு ஒரு வேதனை, மனவேதனை, சிக்கல், என்னடா இது இப்படி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை. 7ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறார், 8ஆம் அதிபதியும் ராகுவோட இணைகிறார். விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் தன்மை இது. இது நண்பர்களால் மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு போகணும். கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியால மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு போகணும். மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனால மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு போகணும். இந்த அனைத்து அமைப்புகளையும் சூரியனோட சனிராக இணைகிறனால கொடுக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களோட பேச்சால தேன் தடவிய வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அழகா பேசுவீங்க இந்த நேரத்துல. இதுக்கு காரணம் புதன் நீச்ச வக்ரம், சுக்கிரன் உச்ச வக்ரம், அங்கே சனிராக இணைவு, சூரியன் இணைவு. சோ தேன் நீங்க பேசுறது எல்லாமே தேன் தடவுன வார்த்தையா தான் இருக்கும். சொன்னதை செஞ்சு காட்டிடுவீங்க, ஆனா அது எப்படின்லாம் தெரியாது. எல்லாருமே சொன்னதை செஞ்சு காட்டிடுவீங்க. அதை நியாயமான முறையில செய்வீங்களா, அநியாயமான முறையில செய்வீங்களா அப்படின்லாம் தெரியாது, ஆனா சொன்னதை செஞ்சு காட்டுவீங்க. 6ஆம் அதிபதி 11லையும் 9ஆம் அதிபதி 11லையும் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. தொழிலே இல்லாட்டியும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் கிடைக்கும். கைக்கு வருமானம் வர்ற மாதிரி உள்ள சூழ்நிலையில நீங்க மாறுவீங்க. சரியா? அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு, ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தவங்களா இருந்தா அதனால ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் கிடைக்கும்னா எப்படி? இப்ப கடன் கொடுத்தவரை நீங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு இந்த பிசினஸ் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த நேரத்துல அவங்களோட ஆலோசனையை கேட்கறது என்ன பொறுத்தவரை நல்லது. நீங்க நினைக்கலாம் கடன் கொடுத்தவங்க நம்ம அழிஞ்சு போகணும். கடன் கொடுத்தவங்க எல்லாம் எப்பவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க, அழிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க நம்ம வாழ்ந்தாத்தான் அவங்க வாழ முடியும், நம்ம அழிஞ்சிட்டோம்னா அவங்களால வாழவே முடியாது. சோ இந்த நேரத்துல அவங்களோட பேச்சை கேட்கறது நல்லது. அதே மாதிரி மனைவி, கணவராக இருந்தால் மனைவி பேச்சை கேளுங்க, மனைவியா இருந்தால் கணவர் பேச்சை கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா செயல்பட வேண்டாம், நிதானமா இருங்க, அவசர புத்தி வேண்டாம் இந்த நேரத்துல. ஏன் சொல்றேன்னா 9ஆம் இடத்துல இந்த இணைவுங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதகத்தையும் செய்யும். நீங்க பௌர்ணமியாவும் இருப்பீங்க, அமாவாசையா இருப்பீங்க. பௌர்ணமி வளர்பிறையா இருக்கிறவங்களா இருந்தா அது உங்களுக்கு நல்லதுக்கே இல்லை. ஆனா தேய்பிரையா இருக்கிறவங்களுக்கு செம்மையா வேலை செய்யும், சூப்பரா இருக்கும். தேய்பிரை தேய்பிரையில பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகமே நிகழும். எல்லாத்துலயும் அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்க. உங்களை எடுத்தவர்களும் இருக்கக்கூடாது, உங்களை வாழ விடாம பண்ணவங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும். ஆனா வளர்பிறைக்கு இது செட் ஆகாது, அது பூரண இருள். சனி, ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், சூரியன் மட்டும்தான் வெளிச்சமான கிரகம். அவரும் இருள் அடைஞ்சிட்டாரு. ராகுட சேரும் முதல்ல யாரா இருந்தாலும் இருள் அடைஞ்சிடணும், பூரண இருள் தன்மை. சோ அமாவாசை வளர்பிறையில பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தா உண்மையிலேயே ஒரு அற்புதமா இருக்கும், பயங்கரமா வேலை செய்யும். ஆனா வளர்பிறையில பிறந்த வளர்பிறையில பிறந்த கடகராசினரா இருந்தா ரொம்ப 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 கவனமாவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பார்த்துக்கங்க. எங்கே பாதிப்பு வரும்? அதிகபட்சம் கொண்டு போகும் உங்களுக்கு தந்தையாரோட உடல்நிலை கண்டிப்பா பாதிக்கப்படும், உங்களோட தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும். வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு, வளர்பிறையில கடகராசியில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தையாரோட உடல்நிலை, தொழில் ஸ்தானம் பாதிப்பு. நீங்க ஆல்ரெடி யாராவது வளர்த்து விடணும்னு நினைச்சீங்க, இந்த வளர்த்த கடா மாறலப்பா இதும்பாங்கல்ல,
அந்த இது இப்ப நடக்கும் உங்களுக்கு. நீங்க வளர்த்து விட்டாலே உங்களை ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. இதே தேய்பிரையில பிறந்தவங்களா இருந்தா என்ன, அப்படியே எல்லாம் தந்தையாரோட உடல்நிலை சூப்பரா இருக்கும். நீங்க வளர்த்து விட்ட ஆள் நீங்க முதல்ல வளர்த்து விடவே மாட்டீங்க யாரையும், அதுதான் உண்மை. தேய்பிரையில பிறந்தவங்க மேற்கொண்டும் யாரையாவது யாரோ ஒருத்தராவது நீங்க வளர்ந்துருப்பீங்க, அவங்களையும் தள்ளி விட்டு மேலே ஏறுவீங்க. இந்த தன்மை இப்போதைக்கு நிகழும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியானது திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். திருமணம் இந்த நேரத்துல கல்யாணம் ஆகிறவங்களா இருந்தா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எதுவும் பக்குவப்படாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வரையும் கொஞ்சம் பேசுறத குறைச்சிக்கங்க. அமைதியா பேசுங்க, அன்பா பேச முயற்சி செய்யுங்க, வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. சரியா? அதே மாதிரி பொருளாதார ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, தொழில் ரீதியா முன்னேற்றம் உண்டு, நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பேங்க் ரிலேட்டடா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். பல பேரை போட்டி போட்டு ஜெயிக்கிற நேரம் தான் இது, தோக்குற நேரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான நிலை. இன்னும் சொல்ல போனா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க இந்த நேரத்துல. இந்த வீடியோவே பார்த்தாலும் என்னை இவன் கிடக்குறேன் அப்படின்னு திட்டிட்டு தான் போவீங்க. ஸோ இது இயல்பான தன்மை, அதை சொல்றேன். பூச நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திராதிபதியோட ராகு இணைகிறார், சூரியன் இணைகிறார், அஸ்தமனப்படுத்தப்படுவார், சுக்கிரனோட சேர்றார், புதனோட சேர்றார். அதாவது மரத்துக்கு மறந்தாவீங்க. நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு சிந்தனை, நேரத்துக்கு ஒரு இது, அங்கிட்டு இங்கிட்டு இப்படி இப்படின்னா அலைப்பாயும் மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியா நிதானமா இப்படித்தான் இருக்கணும். இப்படிதான் இல்ல உங்களுக்கு அது வரலையா, பங்குனி மாசம் பூரா அமைதியா இருங்க. யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் படுத்து தூங்குறேன், நான் நேரம் 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, நம்ம நிம்மதியா இருக்குமா அப்படின்னு கொண்டு போவீங்க. எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல நீங்க மனசை போட்டு உலட்டிக்கிட்டீங்கன்னா மனவேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதனால நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்குறவங்களா இருந்தா பாதிப்பே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த பங்குனி மாசம் பூரா 30 நாளும் கோயிலுக்கு போங்க பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா அன்பிரிடிக்டபிளா இருக்கிற நட்சத்திரத்துல நீங்களும் ஒரு ஆள். இந்த பங்குனி மாசத்துல இந்த இணைவுல ஒரு பாதிப்பா நடக்க போதா, சாதகமா நடக்க போதான்னு ஒரு அன்பிரிடிக்டபிளா இருக்கிறவங்க நீங்களும் ஒரு ஆள். ஸோ ரெகுலரா கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போதுல பாதிப்பு வராம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். சரியா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா நண்பர்களால் ஒரு பிரச்சனை வரும், மனைவியால் ஒரு பிரச்சனை வரும், உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையில போகவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனையா, அது அப்படி ஒரு வீடே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விலகிடணும். அங்க ஒரு வீடே இல்லை, நம்ம அந்த வீட்டே பார்க்கல அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிடுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அவங்களால பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கினவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனையே இந்த நேரத்துல வரும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கும். தொழில்ல யாரையும் நம்பிட வேண்டாம், யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த மாதிரி ஃபைனான்ஸ்ல இருக்கிறவங்க உங்களோட நல்லதுக்காண்டி நீங்களும் அதை கேட்க வேண்டாம். அது வேற ஒரு சிலருக்கு, அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்க அதை கேட்கலாம், நீங்க அதை கேட்க வேண்டாம். தயவு செஞ்சு தொழில நீங்க மட்டுமே சிந்தனை பண்ணுங்க, வேலையில நீங்க மட்டுமே இது பண்ணுங்க. யார் பேச்சையும் கேட்டு எதையும் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஆப்போசிட்டா மாறிதாங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.